இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ண தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமு, சாட் ஜிபிடி அதுலாம் போயிட்டு இந்த பிராண்டு தேடிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்குவே நீங்கள் கவலையே பட வேணாம். ஜஸ்ட்டு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி போஸ்டர் உங்களாலே ரெடி பண்ணிக்க முடியும். எப்படி நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேஜர் ஏஐனே போட்டீங்கன்னா அதோட வெப்சைட்டை வரும். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ் போஸ்டர் அந்த மாதிரி நிறையவே இருக்கும். அதில் உங்கள் ஃபோட்டோக்கு எது செலக்டிவாக இருக்கோ இல்லை அட்ராக்டிவாக தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கும். அந்த டீட்டெயிலில் உள்ளே போயிட்டு நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே காப்பி பிராண்டுன்னு இருக்கும். அந்த பிராண்டை நீங்கள் உடனே காப்பி பண்ணிக்கோங்க. அப்புறம் இது ரிலேட்டடாக இமேஜஸும் கீழே உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதில் ஏதாச்சும் பிடிச்சிருந்தாலும் அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு எந்த இமேஜஸ் ஓகேவோ அந்த இமேஜோட ப்ராம்ப்டை அதில் காப்பின்னு மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஒன்ஸ் இது செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக காப்பி ஆகிடுச்சான்ட்டு. காப்பி ஆன அப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் சாட் ஜிபிடியில் போட்டால் போதும். ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜும் அந்த ப்ராம்ப்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் அதுவே உங்களுக்கு அந்த இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துடும். இதோட அவுட் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே ஒன்று செக் பண்ணி பாருங்க. சேம் அதில் இருக்கா சேம் இமேஜ் அப்படியே நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஃபேஸ்லாம் துளி கூட மாறாது. சேம் நம்ம அந்த ப்ராம்ப்டில் பார்த்த சேம் இமேஜ் அதே டோனோட நம்மளுக்கு வந்தீங்க. ஸ்டுடியோ செட்டப்பில் அப்படியே டோனோட நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ்லாம் ஈஸியாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் க்ரியேட் பண்ணிடலாம். இந்த இமேஜை நான் சொன்ன மாதிரி மெய்டன் யூஸ் பண்ணி அதோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு யூஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நீங்களும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி போஸ்டருமே நீங்கள் ஈஸியாக 2 மினிட்ஸ்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான போஸ்டர்லாம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான போஸ்டர்லாம் கிரியேட் பண்ணுமோ அதுக்கு நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு நீங்களுமே அந்த 2 மினிட்ஸில் இந்த மாதிரியான போஸ்டர்லாம் ஈஸியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு கார் இமேஜஸ் எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூக்கு ரிலேட்டடாக ஒரு இமேஜஸ் யூஸ் பண்ணால் போதும். அது கீழே ஏகப்பட்ட இமேஜஸ் உங்களுக்கே வரும். அது ரிலேட்டடாகவே உங்களுக்கு வந்துடும். இது நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி மட்டும் பண்ணால் போதும். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு சாட் ஜிபிடியில் போயிட்டு சேம் அதே ப்ராம்ப்டை ப்ளேஸ் பண்ணினா உங்களுக்கு தேவையான அவுட்புட் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். இந்த க்ரீன் அட்ராக்டிவாக இருக்கும். இந்த இதை சூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. தென் ஏகப்பட்ட இமேஜஸ் இதுலேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா இமேஜஸுமே உங்களுக்கு இதிலே கிடச்சிடும். இந்த மாதிரி இமேஜஸ் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுவான். அது எந்த மாதிரினா, நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர் உங்களை டிஎம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இதுக்கு சார்ஜ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போஸ்டர்லாம் எடிட் பண்ணி சேல் பண்ணுறதை நீங்கள் ஃப்ரீலான்ஸாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் டேவும் இதை நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கார் போஸ்ட் மட்டும் இல்லாமல் லோகோ போஸ்டர் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஒரு கம்பெனிக்கு க்ரியேட் பண்ணி தரலாம். இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராம்ப்டை வச்சு மல்டிபிள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு டிசைனாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஒரே ஃபோட்டோ வச்சு கூட மல்டிபிள் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் க்ரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிசைன் கிடைக்கும். இதில் கார் ப்ராம்ப்ட் மட்டும் இல்லை, நிறையவே ப்ராம்ப்ட்லாம் இருக்குது. இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராம்ப்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஏதோ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த கம்பெனிக்குமே நீங்கள் ஈஸியாக இதுலேயே ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி டிசைன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸில் எடுக்கிறப்ப உங்களுக்கு டைமுக்கு வந்து ஈஸியாக சேவ் ஆகும். அது இல்லாமல் ப்ராம்ப்ட்டும் சீக்கிரமாக எடுத்து நீங்களே எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராம்ப்ட் வேணுமோ இதில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் அந்த ப்ராம்ப்டை எடுத்துக்கலாம். அப்படியே இல்லாமல் இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னா, இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும் இல்லை ஏதோ டிசைன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் தடவி எடுத்துக்கலாம். என்ன ஒரு 2 மினிட்ஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி ப்ராம்ப்டெலாம் வச்சு ஈஸியாகவே நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போஸ்டர்லாம் வெறும் 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டருக்கும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட் இருக்குது. அப்படி நீங்கள் ஒவ்வொரு ப்ராம்ப்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2 மினிட்ஸில் பண்ண போகிற இந்த ப்ராம்ப்ட் நமக்கு ஈஸியாகவே இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி ஈஸியாக சாட் ஜிபிடியில் பேஸ்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கும் இந்த மாதிரியான லோகோலாம் 2 மினிட்ஸ்லேயே எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துறதுனால உங்களுக்கு டைமும் ரொம்பவே கம்மியாக ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட் இருக்குது. நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம்,
போஸ்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த கம்பெனிக்கானாலும் ஈஸியாக 2 மினிட்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் ஈஸியாகவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ப்ராம்ப்டெல்லாம் இன்ஸ்டாகிராம் சாட் ஜிபிடின்னு போயிட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெய்ஜன் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த ப்ராம்ப்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இதில் எடுத்துகிட்டு வாங்க. இதில் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறதுனால சிம்பிளாக 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்கர் எதுனாலுமே ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி. இதில் அவங்க ப்ரொஃபைல் கீழே அந்த ப்ராம்ப்ட் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம்.